வாராகி வழிபாடு அப்படிங்கிறது பஞ்சமி, அஷ்டமி, பௌர்ணமி அப்படின்றது அவளுக்குரிய திதிகள் அப்படின்னு எடுக்கும்போது இந்த திதிகளை மிக சிறப்பா வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அம்மாவை கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு எதுக்கு சொற்கள் எல்லாம்? நம்ம அம்மாவை எப்படி கூப்பிடுவோம்? அம்மா அப்படின்னு கூப்பிட்ட குரலுக்கே ஓடி வந்து நிற்கக்கூடியவ தான் வாராகி. பௌர்ணமிக்கு போய் பாருங்க, எல்லா ஆலயத்திலையும் அம்பாளுக்கு மஞ்சள் காப்பு போட்டு வைப்பாங்க, வெண்ணெய் காப்பு போட்டு மாதுளை முத்துல காப்பு போட்டு வைப்பாங்க. இந்த தரிசனங்கள் எல்லாமே நிறைவ வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். கொடுப்பனை இருந்தாதான் உங்களை நோக்கி வரக்கூடிய எந்த ஒரு கஷ்டங்களுக்கும் சரி, பிரச்சனைகளுக்கும் சரி, இன்னல்களுக்கும் சரி, இந்த வாராகிய வழிபாடு செய்யும் போது காப்பாகவும் இருப்பா, பாதுகாப்பாகவும் இருப்பா. வாராகி சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா. வாராகி அப்படின்னு சொன்ன உடனே கலியுக தெய்வமாக எல்லோருடைய குடும்பத்திலையும் மகிழ்ச்சியையும் நிறைவுகளையும் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை நீக்கக்கூடிய ஒரு தெய்வமாக நம்மளுடைய அம்பாளாக காட்சி தருகிறார் வாராகி. இந்த வாராகி அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னாக்கா, இவளுக்கு உண்டான விசேஷமான மாதம் அப்படிங்கிறது ஆனி மாதம். ஆனி மாதம் பிறந்த உடனே, அமாவாசை முடிஞ்ச உடனே வசந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லி 9 நாட்களும் வாராகியுடைய வழிபாடுகள், அதுலயும் ஆதி வாராகி என்று அழைக்கப்படுற தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பெரிய கோவில்ல அங்க இருக்கக்கூடிய 9 நாள் அலங்காரத்தோட மகிழ்ச்சியான ஒரு மக்களுக்கு எல்லா செல்வங்களும் நிறைவுகளும் ஏத்தி இருக்கிற மாதிரி அருள் பாவிக்கக்கூடிய அம்பாள் தான் வாராகி. ஏன்னா எத்தனையோ தெய்வங்களை நம்ம பார்த்தாலும் ஒவ்வொரு தெய்வத்துக்கிட்டையும் ஒவ்வொரு வகையான சக்திகள் இருக்கும். ஏற்கலப்பைய கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு தெய்வம், ஒரு பெண் தெய்வம் அப்படிங்கிறவ வாராகி தான். எப்பேற்பட்டவங்களும் பசியில இருக்கக்கூடியவங்களுக்கு பசியை தீக்கக்கூடிய அன்னையாக காட்சி தரக்கூடியவ வாராகி. இந்த வாராகி பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஆனா எப்போதுமே நம்ம வாராகி வழிபாடு அப்படிங்கிறது பஞ்சமி, அஷ்டமி, பௌர்ணமி அப்படின்றது நம்ம எப்பவுமே கும்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அவளுக்குரிய திதிகள் அப்படின்னு எடுக்கும்போது இந்த திதிகளை மிக சிறப்பா வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த பௌர்ணமிகளிலே எந்த பௌர்ணமி இவங்களுக்கு பெரிய பௌர்ணமி? இப்ப நம்ம கந்த சஷ்டி விழாக்கு நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். முருகரை மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டிக்கும் வழிபாடு செய்வோம். ஆனா ஐப்பசி மாசம் வரக்கூடிய சஷ்டியில அவர் சூரசம்ஹாரம் பண்ணதை பெரிய சஷ்டியாக எல்லாருமே, தமிழகத்தை சேர்ந்த எல்லாருமே வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். அதே போல ஆனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வருடத்துல இந்த 29/6/2026 வரக்கூடிய ஆனி மாத பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் வாராகிக்கான வழிபடக்கூடிய ஒரு நாள். என்னால 9 நாள் பத்தி தெரியல, நான் வழிபாடு பண்ண முடியல, ஏதேதோ தடைகள் ஆயிடுச்சு, நான் வாராகிய நிரந்தரமா அவளை கும்பிட்டு நான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட எல்லா செல்வங்களையும் பெற்று வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த ஆனி மாத பௌர்ணமி அதற்கான வரப்பிரசாதம். அதாவது அம்பாள் சொல்லும் போதே பாத்தீங்கன்னா, பௌர்ணமி திதி உதித்தவுடன் வீட்டுல ஒரு குத்து விளக்கோ இல்லைன்னா காமாட்சம்மா விளக்கோ இல்லை தனியா ஒரு மனை போட்டு ஒரு மண்ணு அகல்ல நல்லெண்ணெய் ஊத்தி தீபத்தை ஏத்தி விரதத்தை தொடங்கணுங்க. இந்த விரதம் இருக்கிறதுல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க வீட்டுல எல்லாம் நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இந்த விரதத்துடைய மகிமை. புத்திர பாக்கியம் வேணுங்க, கல்யாணம் ஆகி கணவன் மனைவிக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, விவாகரத்து வரைக்கும் போறாங்க, இல்லீகல் கான்ட்ராக்ட் இப்ப இருக்கக்கூடிய விஷயத்துல தவறுதான உறவு முறையினால குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கறது. நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா, இப்பவும் மாமியார் மருமக சண்டை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பவும் இருக்குதுங்க. சில இடங்கள்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நிறைய நியூஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, சப்த கன்னிகளில் சப்த மாதாக்களில் ஒருத்தியான வாராகி அத்தனை அழகையும் அத்தனை செல்வத்தையும் அத்தனை அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவ இந்த வாராகி. இந்த வாராகியோடைய வண்ணம் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா சிவப்பு வண்ணம். அதே போல இந்த பௌர்ணமி அன்னைக்கு மாலையில அம்பாளுக்கு விளக்கேத்தி வாராகி படம் வீட்டுல வச்சிருக்கிறவங்க
தனி பூஜை அறை இருக்கிறவங்க தான் வைக்கணும்னு நான் நிறைய வாட்டி கொடுத்துருக்கேன். இல்லாதவங்க பூஜை ரூம் இல்லைங்க, தனியா இல்லைன்றவங்க மஞ்சள்ல பிடிச்சி வைங்க வாராகிய. நல்ல விரல் மஞ்சளை ஊற வச்சு நல்லா அரைச்சு, இல்லைன்னா கோபுரஸ் அந்த மஞ்சள் இருப்பாங்க, அந்த மாதிரி மஞ்சள் எடுத்து பன்னீர் இட்டு நல்லா பிசைஞ்சு அம்பால நல்ல விநாயகர் பிடிச்சி வைக்கிற மாதிரி வைக்கலாம், இல்லை நல்ல உருண்டை பிடிச்சி வைக்கலாம். சின்ன கலசம் வச்சு, சின்ன மண்பானை, அது மேலே இந்த சந்தன இதை வச்சு மா இலையோ இல்லை வெத்தலையோ வச்சு போட்டு வைக்கலாம். இந்த கலசம், அந்த கலசம் தண்ணியில் வந்து ஏலக்காய், கிராம்பு, சின்ன பட்டை, ₹1 காயினு, தங்க காயின் இருந்தால் போடுங்க, வெள்ளி காயின் இருந்தால் போடுங்க, இல்லை ஒரு மூக்குத்தி எடுத்து போடுங்க, போதும். வச்சு அதில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம், உள்ளே போக முடியல அப்படின்னா எலுமிச்சம்பழத்தோட ட்ராப்ஸ் ஒரு 5 ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க, வைங்க. கலசத்தை படியேற்றி வைங்க. வச்சுட்டு அவளுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னாலே கருப்பு உளுந்துல செய்யப்பட்ட எந்த உணவையும் நீங்கள் வைக்கலாம். மாதுளத்தில் செய்யப்பட்ட எந்த உணவையும் நீங்கள் வைக்கலாம். இந்த 2 வச்சாலே போதுங்க, உங்களோட எல்லா விதமான கோரிக்கைகளும் கஷ்டங்களும் நிறைவேறி கொடுத்துரும். ஸோ இலைய போட்டு கல்கண்டில் செய்வாங்க அவளுக்கு. இந்த பெரிய பெரிய கோவில்கள்லையா இருக்கட்டும், சில ஆலயங்கள்ல சில பேர் வந்து இந்த வாராகியை வந்து உபாசனை எடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்கண்டு, அதாவது கருப்பு உளுந்து வெல்லத்துக்கு பதிலாக கல்கண்டை போட்டு கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு போட்டு ஒரு பொங்கல் செய்வாங்க, கல்கண்டு பொங்கல். அந்த பொங்கல் வைக்கலாம். இல்லையா மாதுளை முத்துக்கள், தயிர் சாதம் செஞ்சு மாதுளை முத்துக்கள் வைக்கலாம். இல்லை மாதுளத்தில் பாயாசம் செஞ்சு வைக்கலாம். இல்லை ஜூஸாக கூட வைக்கலாம். இல்லை பழமாக கூட வைக்கலாம். நல்ல தாம்பூலத்தை வைக்கலாம். செவ்வாழை, மாதுளம், வெத்தலைப்பாக்கு, தேங்காய், பூவு, இதான் தாம்பூலத்துடைய லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே ஒரு சிவப்பு கலரில் ரவிக்க துணி வச்சுட்டு அவளுடைய நாமங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க. எனக்கு தெரியாது, சிம்பிளாக சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? செல்வம் சேரணுமா? ஓம் ஸ்ரீ வாராகி தேவியே நமோ நமக. ஓம் வாராகி தேவியே நமோ நமக. ஓம் பஞ்சமி நாயகியே நமோ நமக. ஓம் பௌர்ணமி அருள் தரும் நாயகியே நமோ நமக. இந்த மாதிரி என்ன வேணும், அம்மாவை கூப்பிட்றதுக்கு உங்களுக்கு எதுக்கு சொற்கள் எல்லாம்? நம்ம அம்மாவை எப்படி கூப்பிடுவோம்? அம்மா அப்படின்னு கூப்பிட்ட குரலுக்கே ஓடி வந்து நிற்கக்கூடியவ தான் வாராகி. ஸோ வச்சு ஓம் ஸ்ரீ வாராகி தேவியே நமக அப்படின்னு சொல்லி அவளுக்கு அர்ச்சனை செஞ்சு தீபம் ஏற்றி தூபம் காட்டி மனசார உட்கார்ந்து உங்களுடைய கோரிக்கையை சொல்லும்போது நிச்சயமா இந்த சங்கல்பம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வசந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா நவராத்திரின்னு சொல்லும் போது புரட்டாசி மாசம் வர நவராத்திரி தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதே போல இந்த வசந்த நவராத்திரி அப்படின்னு பேர் எடுத்தவளே இந்த வாராகி அம்மா தான். ஸோ இந்த வாராகி அம்மனை மனசார பிரார்த்தனை செஞ்சு வழிபாடு செய்யலாம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளநீ ஒரு சின்ன கண்ணு திறந்து வைக்கிறது வம்ச விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாழையை வச்சு வழிபாடு செய்யும் போது, செவ்வாழையில ஏதாவது இனிப்பு செஞ்சு வச்சு வழிபாடு செய்யும் போது எப்பேற்பட்ட கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்தால் அதை நீக்கி கொடுக்கும். மாதுளத்தை வச்சு வழிபாடு செய்யும் போது வம்ச விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது இந்த ஹோமம் தான் பண்ணணும், இந்த பூஜை தான் பண்ணணும்னு இல்லாம அவளை நீங்க வழிபாடு செய்யும் போது இந்த மாதிரியான கனிகளை வச்சு வழிபாடு செய்யும் போதே அதோட எஃபெக்ட் வந்து உங்களோட வாழ்க்கையில சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். இந்த கல்கண்டுனால செய்யப்பட்ட உணவு, கருப்பு உளுந்து கல்கண்டுல செய்யப்பட்ட பொங்கல் வைக்கும் போது செல்வ வளர்ச்சியும் குடும்ப ஒற்றுமையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இந்த ஆனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமி ஒவ்வொரு விசேஷத்தை சொல்லும். அதுல இந்த ஆனி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது இந்த வாராகி தேவியுடைய முழு ஆசிர்வாதத்தையும் வெற்றிகளையும், ரொம்ப நாள் வழக்கு பஞ்சாயத்துங்க, வீட்டில் மாலை முடியல சண்டை, எங்களால் ரொம்ப பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்குது, இந்த கடன் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் வாராகிக்கு பாலாபிஷேகம் செய்யும்போது சகல நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பௌர்ணமிக்கு போய் பாருங்க, எல்லா ஆலயத்திலையும் அம்பாளுக்கு மஞ்சள் காப்பு போட்டு வைப்பாங்க, வெண்ணெய் காப்பு போட்டு மாதுளை முத்துல காப்பு போட்டு வைப்பாங்க. இந்த தரிசனங்கள் எல்லாமே நிறைவ வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். குடுப்பனை இருந்தாதான், பிராப்தம் இருந்தாதான் இந்த தரிசனத்தையே நம்ம பார்க்க முடியும். அப்பேற்பட்ட மகா விஸ்வரூப நாயகி தான் இந்த வாராகி அம்மன். அதாவது நம்ம சொல்றோம் 3 சக்திகள் அப்படின்னு சொல்றோம், பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி. இந்த 3 சக்திகள்ல அதிக தைரிய வீரத்தை கொண்ட பார்வதி தேவியுடைய படை தளபதி தான் இந்த வாராகி. அப்ப எப்படிங்க, அம்பாலே ஒரு போருக்கு போறானா,
தளபதி முன்னாடி போயிட்டாலே எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். அப்போ உங்களை நோக்கி வரக்கூடிய எந்த ஒரு கஷ்டங்களுக்கும் சரி, பிரச்சனைகளுக்கும் சரி, இன்னல்களுக்கும் சரி, இந்த வாராகிய வழிபாடு செய்யும்போது காப்பாகவும் இருப்பா, பாதுகாப்பாகவும் இருப்பா, வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுப்பா. நிறைய இடத்துல வந்து ஒரு சந்தேகம் இருக்கு. அம்மா இந்த மாதிரி நான் வந்து ஒரு வாராகி சிலை வாங்கி வச்சேன். செல்வங்கள் எல்லாம் நிறைச்சு கொடுக்குது. ஆனா பிரச்சனைகளும் அதிகரிச்சு கொடுக்கு. மனக்கவலைகளை ஏற்படுத்தி கொடுக்குது. அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த வாராகி அப்படிங்கிறவ வந்து பாத்தீங்கன்னா, விஸ்வரூப நாயகி அவ. அவள ஆலயத்துல அவளுக்குண்டான 6 வேளை பூஜையில போய் வழிபாடு செய்யும்போது நிறைய வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா இல்லங்கள் அப்படின்னு எடுக்கும்போது அவளை மஞ்சளாகவோ, குங்குமமாகவோ, இல்ல விபூதியாகவோ அவளை வழிபாடு செய்யும்போது வீட்டுல செல்வங்கள், நிறைவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பவுமே ஆகம விதிப்படி பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுல வாராகி அப்படிங்கிறவ இந்த அளவுக்கு மேல வைக்க மாட்டாங்க. அதுவும் தனி பூஜை அறை இருந்தாதான் இந்த மாதிரியான அதிசக்தியான நாயகிகள், தெய்வங்களை வைக்கணும். அதனாலதான் காளி, வீரபத்திரர், பைரவர்லாம் வீட்டுல வைக்க மாட்டாங்க. ஏன்னா அதிக சக்தி கொண்டவங்க அவங்க. அப்ப அவங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்கு அப்படின்னா தாராளமா வைக்கலாம். இப்ப உள்ள காலகட்டத்துக்கு கிச்சன் இருக்கிறதே வாஸ்து குற்றம் மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. அப்ப இப்ப இருக்கும்போது பூஜை ரூம் அப்படின்னு எடுக்கும்போது சின்ன ஷோகேஸா ஆயிப்போச்சு. அப்ப நானும் இருக்கிறத வச்சு நாங்க வாழ்றோங்க. அதுக்கு சொல்லுங்கன்னு சொல்லும்போது மஞ்சள் பிடிச்சி வச்சு கும்பிடுங்க. அது மிகப்பெரிய வரசக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மஞ்சளை தேய்ச்சி குளிக்கும் போதோ, இல்லை குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஒரு துளி தண்ணியில கலந்து கொடுக்கும் போதோ அந்த சக்தி பவர் வந்து கண்டிப்பா உணர முடியும். நிறைய பேருக்கு கிண்டலா இருக்கலாம், நிறைய பேருக்கு இது சரியாகுமான்னு கூட டவுட் இருக்கலாம். ஆனா முழு நம்பிக்கையோட இந்த வாராகி தேவிய வருகிற ஆனி மாத பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு செய்யும் போது 365 நாட்கள் நீங்க வழிபாடு செய்யறதுக்கும், இந்த ஒரு நாள் அவ முன்னாடி போய் சரணாகதியா நின்று வழிபாடு செய்யறதுக்கும் மகிழ்ச்சியையும் நிறைய ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அப்ப இந்த ஆனி மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ராசி கட்டத்துல ஜோதிடத்துல மிதுன ராசியை குறிக்கக்கூடியது. அப்போ காலபுருஷனுக்கு இந்த மிதுன ராசி அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் சொல்லக்கூடியது, தகவல் தொடர்பு. அப்போ இந்த வாராகிய வழிபாடு செய்யும் போது நண்பர்கள் மூலியமா வெற்றிகளும், உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதும், தகவல்களை தெரிவிக்கிறதும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ கண்டிப்பா இந்த ஆனி மாதம் வருகிற 29ஆம் தேதி இந்த பௌர்ணமி வாராகிய முழு மனதோட பிரார்த்தனை செய்யும் போது சகல நன்மைகளும், ஆரோக்கிய சீர்பட்டு செல்வ வளர்ச்சியும், குடும்ப ஒற்றுமையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி.